இல்லையா? இன்னும் 2 மணி நேரம் நிக்கணுமா நீங்க? இரட்டை கை பகில் ஸ்டார்ட். இரட்டை கை பகில். டோன்ட் ரிலீஸ் யுவர் ஹேண்ட். ஃபிங்கர் வந்து ரிலீஸ் பண்ண கூடாது. நல்லா ஹோல்ட் பண்ணணும். நல்லா புடி, நல்லா புடி. மாஸ்டர்ல வச்சா சரியாயிடும். வேகம் வேகம் இல்லையா? இன்னும் ஸ்பீடு. வெரி குட். கொஞ்சம் கை அகலமா புடி. அதனால தான் உனக்கு வர மாட்டேதான். சரி, டக்கு டக்குன்னு. வேகமே இல்லையா? என்ன சரி. நல்லா ஸ்பீட் பண்ணு. ரைட், வெரி குட். இப்போ நெக்ஸ்ட் பகில் மேல் வாரல். பகில் மேல் வாரல் கீழே 6 அடி விட்டு பிடிங்க. நேரம் நில்லு. பகில் மேல் வாரல். நேரம் நில்லு. ரெடியா? பகில் மேல் வாரல் ஸ்டார்ட். ஸ்பீட். சவுண்டே வர மாட்டேது. வேகம் வேகம். ஸ்பீட் பண்ணு. 1 மணி நேரம் நின்று சுற்றணும். 1 hour சுற்றணும் நின்று. வேகம், ஸ்பீடு ஸ்பீடு. வேகமே இல்லையா? சிலம்ப வேகமே இல்லையா? என்ன பிரச்சனை? பண்ணுங்க. ரைட். இங்க பாரு, இங்க பாரு. இந்த பகில் மேல வாரல் அப்படின்னா வாரல். இல் இல் அப்படின்னா என்னது? அடித்தல். போட அங்க இருக்கிற குச்சி நேரம் அங்க விட்டீங்க. இந்தா 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 ஒரு கம்பு போ. நீங்க போ. எதனா ஒரு கம்பு கொடு. ரைட். அப்போ அந்த வாரல் நம்ம வந்து சுத்தும் போது இங்க பாரு, அடிக்கிற மாதிரியே சுத்தி பழகணும். அந்த ஒரு வாரல்ல நம்ம வந்து எல்லாரும் அடிக்கலாம். அப்போ அந்த வாரல் நம்ம இப்படி சுத்துறோம் அப்படின்னா அடிக்கணும். அந்த 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 வைப்ரேஷன், அந்த எண்ணத்தை நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், எதிரியை தாக்குற மாதிரி அந்த எண்ணத்தை நம்ம வந்து உற்பத்தி பண்ணணும். புரியுதா? மேல் வாரல் அப்படின்னா மேல் மறியல் சுற்று. இந்த வாரலை வந்து இப்படி அடிச்சோம்னா அந்த மேல் வாரல் தான் மறிக்கும். புரியுதா? அது மாதிரி ஒன்று இருக்கு. இப்போ நம்ம என்ன சுற்றணும்? பகல் மேல முடிச்சுட்டுமா? ரைட். இப்போ எத்தனாவது சுத்து? பேர் சுத்தோட பேர் சொன்னா கவுண்டிங் சொல்லணும். 9வது சுத்து. கை மாற்றி ஸ்டார்ட். எடு. டக்கு டக்கு டக்குன்னு எடு. டக்கு டக்குன்னு எடு. எடு. ஸ்பீடு. ஸ்டைல் இல்லையா? அந்த ஸ்டைல் வரணும். நம்ம சுத்துறோம்னா அந்த ஸ்டைல் வரணும். கரெக்டாக எடுக்கணும். ஸ்டைல் கரெக்டாக எடுக்கணும். உடம்பு அழகாக நெளிச்சு எடுக்கணும். 1 2 எடு. குயிக் எடு. 1 2. இந்த உடம்பு நல்லா ஒர்க்கிக்கணும். நல்லா உடம்ப திருப்பணும். வெரி குட். குயிக்கா எடுக்கணும். டக்கு டக்கு டக்குன்னு எடுக்கணும். ஃபாஸ்டா எடு. ஸ்பீட். ரைட். கை மாற்றி பகல் பரவாயில்ல. பட் இருந்தாலும் இது 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 வந்து பத்தாது. இன்னும் கூட பர்ஃபெக்டாக செய்யலாம். ரைட். ரிலாக்ஸ். ஏன்னா இப்போ நம்ம இது ஏன் அந்த கேம்ப் வச்சிருக்கோம்னா, இதுமாரி கலைகளை வந்து நமக்கு வந்து எப்படி கல்வி ஆ ஆ ஆ இ ஊன்னு தெரியுதோ அதுமாரி சிலம்பத்தில் நமக்கு எத்தனை வகையான நம்ம சுத்து கற்றுக்குறோம், எத்தனை வகையான வீச்சு கற்றுக்குறோம். இந்த வீச்சு வந்து எந்த கலையை சார்ந்தது, சுத்து எந்த கலையை சார்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும். சும்மா நம்ம கேம்ப் வச்சுட்டு காசை வாங்கி சொக்கால் வச்சுட்டு போகிறதில்ல. இந்த கலைகளை உங்களுக்கு இப்போ நீங்கள் அடுத்த டெஸ்ட்டு வைக்கும்போது இதில் வந்து இன்னும் ஒரு 16 சுத்து தெரியணும். இதில் மொத்தம் 64 சுத்து இருக்குது. 64 வீச்சு இருக்குது. அப்போ 128 வகையான சுத்தும் வீச்சு இருக்குது. அப்போ பாடம் எத்தனை இருக்குது? பாடம் 100கணக்கான பாடம் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? பொடுக்குச்சி இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? வால் சண்டை இருக்குது. ஒன்றுக்கும் ஒரு பிரிவு இருக்கு. இந்த பெல்ட் டெஸ்ட் வந்து நம்ம இதுக்காக கிடையாது. இது அடுத்த கட்டம் நீங்கள் வரும்போது இதோட இன்னும் அட்வான்ஸாக செய்யணும். புரியுதா? நம்ம டோர்னமெண்ட்டில் போய் இதுக்கு தலையை சுற்றி கம்பை அடிச்சுவிட்டு, புரியுதா இல்லையா? காலங்கடை கம்பு வாங்குறதுல ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னே காலங்கடை இப்படி கம்பு வாங்கினா சண்டை தான். 30 வருஷத்துக்கு முன்னே அவங்க அப்பா அம்மாலாம் தெரியும். ஒரு 50 வயசு ஆளுக்கு தெரியும். தொடையை இப்படி தட்டிட்டா சண்டை தான். புஜத்தை இப்படி தட்டிட்டா சண்டை தான். சும்மா இப்படி தட்டினாலே சண்டை வந்துடும். எனக்கு நிகர் யாரும் கிடையாதுவா சண்டைக்கு டக்குன்னு சண்டைக்கு வருவாங்க. ஏன்னா இப்போ எங்கள் மாஸ்டர்லாம் வருவாங்க. ஒரு 11 மணிக்கு பாரு, அவங்க செஞ்சு காட்ட சொல்கிறோம். அருமையாக செய்வாங்க. இப்போ நமக்கு நேரம் கிடையாது. அதனால உங்களுக்கு முன் சுற்று பின் சுற்று தெரியும். ஆல்ரெடி தெரியுமா தெரியாதா? இப்போ டைரெக்டாக முன்மடக்கல். சரி முன் சுற்று ஸ்டார்ட். சுத்துக்கு பார்ப்போம். முன் சுற்று. நல்ல வேகமா, நல்ல ஸ்பீடு வேகமா சுத்தணும். வேகமா. அந்த ஃபேஸ்ல ஒரு இம்ப்ரெஸ் இருக்குண்டா. நல்ல வேகமா சுத்து. மீன் குழம்பு உனக்கு வளர்ந்துடும். வேகமா சுத்து. வேகமா. பரவாயில்ல. அரை மணி நேரம் நிற்கிறான்ல. ஃப்ரான்ஸ் ஃபோர் ஆர்ம் நல்லா வேலை செய்யணும். ஆர்ம்ஸ் நல்லா வேலை செய்யணும். ஷோல்டர் நல்லா வேலை செய்யணும். சுத்து வேகமா. வெரி குட். சேஞ்ச் யுவர் ஹேண்ட். பின் சுற்று. நல்ல வேகமா.
120% செக் பண்ணு. ஸ்பீட் பண்ணலாம். வெரி குட். சேஞ்ச் யுவர் ஹேண்ட். பின் சுத்து. நல்லா ஸ்பீட் பண்ணு. சாட்டே இல்லையா காலைல? சாட்டியா? சுத்து நல்லா வேகமா. ரைட், ரிலாக்ஸ். இப்போ சிலம்பத்துக்கு முக்கியமான சுத்து வந்து முன் மடக்கல். இப்போ ஒன்றுக்கு ஒரு அழகு சுத்து இருக்குது. சண்டைக்கு 2 சுத்து தான் முக்கியமான சுத்து. கீழ் வாரல், மேல் வாரல். இந்த சுத்து முறை பாடத்துக்கு ஒரே ஒரு சுத்து தான் முக்கியமான சுத்து, இந்த முன் மடக்கல். இதுதான் அலங்கார சுத்துக்கு ரொம்ப முக்கியமான சுத்து. இந்த சுத்துல தான் எல்லா சுத்துமே வந்து வளரும். புரியுதா? முன் மடக்கல் ஸ்டார்ட். நல்லா சுத்துக்கு போவோம் வேகமா. முன் மடக்கல் அந்த அழகு வரணுடா. கம்பு நல்ல வேகமா ஸ்டைலா சுத்தணும். ஸ்டைலா. என்ன சவுண்டே வரமாட்டேது. என்ன வேகமா. இங்க பாரு, முன் மடக்கல் அப்படி ஸ்டைலா சுத்தணும். இங்க பாரு, இந்த முன் மடக்கல் இப்படி நம்ம கையை பாரு. இப்படி சுத்தணும். ஸ்டைலா இருக்கணும். கம்பு சுத்தணும் ஸ்டைலா. சுத்தனலா. இப்போ இப்படி நம்ம சுத்தணும்ல. பாரு, இந்த சுத்துங்க பாருங்க. 1 2 அந்த சுத்து நல்லா. இந்த சுத்து நல்லா அருமையா வரும். முன் மடக்கல் செய்ய நல்லா ஸ்பீடா பண்ணு. ஸ்பீட் பண்ணு. பின் மடக்கல் நல்ல வேகமா. பின் மடக்கல். அந்த புள்ளிக்கு பின் மடக்கல் பாரு. பின் மடக்கல் சுத்து. நாகம்பனர் கலை பக்கத்தில் நிக்கலாம். என்னதான் சிலம்ப ஸ்டூடெண்ட், என்னதான் நிலுது. ஸ்டாப் பண்ணு. சுத்து 120 வரலையா? ஒன்று யாரை வரல செக் பண்ணு. ஜாஸ்தியா உனக்கு வந்துட்டா பசங்கெல்லாம்? நல்லா ரைட், ரிலாக்ஸ். இப்போ முக்கோண சுத்துக்கு பார்ப்போம். முக்கோண சுத்து நல்லா ஸ்பீட் பண்ணோம். வெரி குட். லெஃப்ட் ஹேண்ட் கட்டா போடுங்க பாரு. இது முழுமையா சுத்தினா இது பேர் என்னது? கீழ் வாரல். இப்போ அதை என்ன பண்ண போறோம்னா, இங்க பாரு, பாதியா நிறுத்த போறோம். 1 நிறுத்த போறோம். 2 நிறுத்த போறோம். இதான் நீங்க செய்ய போறீங்க. நீங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா? செய்யலாமா? நேரம் இல்லை. எப்பவுமே முட்டி பெண்ட் பண்ணிருக்கணும். ரெடியா? 1 ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணும்போது கால் வந்து பட்டக்ஸ்ல போடணும். முன்னாடி மூவ் பண்ணும்போது காலு. இதுக்கு பேர் என்ன இங்கிலீஷ்ல? பட்டக்ஸ்னா. இது பேர் என்ன இங்கிலீஷ்ல? என்னது தமிழ்ல? தமிழ் என்ன? சொல்லு, எனக்கு தெரியல. சொல்லுங்க. முட்டமா? தமிழ்ல வரல. நானே இப்பதான் கேள்வி போறேன். ரைட், இல்லைங்க. முட்டியை பெண்ட் பண்ணோம். இங்க பாரு, கம்பை இப்படி பிடி. கம்பை மாத்தி பிடி. 1 2 பாரு. இது எதுக்காகனா, இந்த உடம்போட அந்த கட்டிலே போகணும். உன் மேல வந்து கம்பை இப்படி தொட்டா படக்கூடாது. ரெடியா? காலை இருக்கு. 1 2 நல்ல ஸ்டைலா நில்லுங்கடா. பாரு. 1 கால் பட்டக்ஸ்ல வச்சு நில்லு. வெரி குட். 2 நேரா போகணும். கோ பேக். 1 2 சேஞ்ச் யுவர் லெக். நில்லு. கம்பெனி எடுத்து 1 பாரு. அதுக்கு தான் அந்த கையை வந்து பாரு, இந்த மாதிரி ஒண்டியில் நிற்கும் போது இந்த கை தொப்புளுக்கு நேரம் பிடிக்கணும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து நல்லா நீட்டணும். ரைட் ஹேண்ட் வந்து லைட்டாக பெண்ட் பண்ணிக்கணும். எல்போ. ரெடியா? 2 நல்லா அந்த வாரில் இடு. கோ பேக். 1 இங்கே கவனி. 2 புரியுதா? 1வது கால்மானம் புரிஞ்சிச்சா? சேஞ்ச் யுவர் லெக். 2வது கால்மானம் வந்து சொருகால் நிலை. 2வது கால்மானம் இது சொருகால் நிலை. பின் சொருகால், முன் சொருகால். முன்ன போகும்போது பின் சொருகால்ல போறோம். இது என்னது? இது பின்ன. பேக்ல வரும்போது முன்ன. புரியுதா இல்லையா? முட்டி பெண்ட் பண்ணுங்க.
சிலம்பத்துக்கு முக்கியமானதே கால்மானம் தான். கால்மானம் தெரியல நம்ம எங்கே போனாலும் அடி போட்டுரும். புரியுதா? இப்போ நான் நெல்லுங்க முட்டி பெண்ட் பண்ணுங்க. எவர் நல்லா கம்பீரமாக நிற்கணும். அப்படி பிடிச்சி நெல்லு. 1. இந்த 2 தொடையும் பின்னணும். இந்த 2 தொடையும் நல்லா பின்னணும். 2 தொடையும் உராசனம். 2 தொடையும் நில்லு நிற்கிறா பாரு. இந்த யோகாவில் வந்து கோமுகாசனம் அப்படி பண்ணுவோம். தெரியுதா? யோகா தெரியுமா எல்லாருக்கும்? யோகாவில் கோமுகாசனம் எப்படி நிற்போம்? கையை பின்னி நிற்போம். புரியுதா? காலு பின்னி நிற்போம். அதில் வந்து இந்த கால் இப்படி பின்னும். ஆனால் இதில் வந்து இப்படி நிற்கும். இந்த 60 கிலோ வெயிட்டாக தாங்கி நிற்கும். நில்லு. நேரம் நிமிரு. நிமிரு நில. 1 2 முட்டி பெண்ட் பண்ணோம். முட்டி பெண்ட் பண்ணோம். 3 வாக் ஃபார்வேர்ட். இப்போ முன் சொருகால். 1 2 3. நல்ல ஸ்டைலாக செய்யணுங்க பார். நல்ல ஸ்டைலாக செய்யலாம். கவனி. கவனிங்க கவனிங்க. 1. இந்த கால் நல்லா பின்னணும். கவனிங்க. 2 முட்டி பெண்ட் பண்ணணும். 3 இந்த கால் வந்து அந்த ஸ்டைல் போடணும். அந்த ஸ்டைல் போடணும். அப்படி அந்த ஸ்டைல் போடணும். அப்போதான் அது நல்லா இருக்கும். புரியுதா? செய்யலாமா? சரி. 1 2 3. வெரி குட். கம் பேக். 1 கம்பு நேராகணும். 2 3. நல்ல ஸ்டைலாக செய்யலாமா? இன்னும் கூட நல்ல ஸ்டைலாக நில்லு நில்லு நெல்லு கம்பீரமா. 1 பின் சுருகள். 2 3. கோ பேக். 1 2 3. வெரி குட். சேஞ்ச் யுவர் லெக். இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் கொடுக்கணும். எங்கே அவனு மாஸ்டருங்க? நில்லு நில்லு நில்லு. ரெடியா? கையை மாற்றி பிடி. செய்யலாமா? 1 2 3. 1 கோ பேக் 2 3. இன்னொரு முறை. 1 ஃபார்வர்டு 1 2 3. ஸ்டைல் கொண்டாங்க. அந்த ஸ்டைல் கொண்டாங்க. சிலம்பத்துக்கே உண்டானது அந்த அழகு. அந்த அழகு கொண்டாங்க. கம் பேக். 1 பேக்கில். 2 3. வெரி குட். சேஞ்ச் யுவர் லெக். இப்போ முக்கோணம். உங்கள் மனசில் முதல்ல முக்கோணத்தை போட்டுக்கணும். உங்கள் மனசில் முக்கோணத்தை என்ன பண்ணோம்? போட்டுக்கணும். இப்போ ஒண்டியில் நின்னல அப்படியே ஒரு காலத்துக்கு முன்னே சைடில் இப்படி வைங்க போமா. அது இல்லை. இங்கே வச்சா கள்ளப்பத்து 2. அங்கே வச்சா என்னது? பாடத்தில் மாறிடும். அதில் உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் பாடம் சொல்லி தர முடியும். இப்போ புரியுதா? இப்போ வந்து ஒண்டியில் நிற்கிறோம். ஓகேவா? அப்படியே காலத்துக்கு இப்படி வைங்க பார்ப்போம். நம்ம இந்த கால் இருக்குல்ல, இந்த காலை எந்த அளவுக்கு தூக்கி வைக்குதோ அங்கே வை பார்ப்போம். எப்படிலாம் தூக்கி வச்சா பேலன்ஸ் வராது. புரியுதா? அந்த காலை ஒண்டியில் நிற்கிறோம். நேராக தூக்கி வைங்க பார்ப்போம். வெரி குட். முட்டி பெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ கவனிக்கணும். பாரு, காலு கிராஸு. நீ ரொம்ப கிராஸ் போகிறீங்க. சும்மா ஒரு அடி தான். பாரு, காலு கிராஸு. இந்த பாடியும் கம்பும் ஸ்ட்ரைட்டு. காலு கிராஸு, கம்பும் இந்த முகமும் ஸ்ட்ரைட்டு. இப்படி நிற்கணும். இந்த காலு கிராஸ் ஆகுது, கம்பு நேராக போகணும். ஓகேவா? புரியுதா? எண்ணமும் சைலும் நேராக இருக்கணும். உடம்பு மட்டும் ஒன்று சுற்றி வரணும். பாம்பு வர மாரி. செய்யலாமா? ரெடியா? 1 நல்லா முட்டியை பெண்ட் பண்ணு. கம்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கம்பும் பார்வையும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நேரம். தூக்கு நல்ல கையை. பார், கம்பும் பார்வையும் இங்கே இருக்கணும். இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். 1 2. நல்லா பிளாக் பண்ணணும். காலு கிராஸ் போடு. 3 4. பார், இன்னும் கூட ஸ்டைலாக செய்யலாம். 1 அழகாக செய்யலாம். புரியுதா? ஃபர்ஸ்ட்லேருந்து செய்யலாமா? ரெடியா? 1 முண்டா கம்பு நேரம் வை. முண்டை கலப்ப கம்பு நேரம் விட. 2 உனக்கு டெய்லி எடுக்கிறேன் கிளாஸ். அங்கப்பா. 3 ஆஹா தப்பு. காலங்க வை. 4 சரி பரவாயில்ல. வா இங்கே வா. இங்கே நில்லு. திரும்புங்க. 1 கிராஸு. கம்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். 2 ஃபார்வேர்டு. 3 கிராஸு. 4 ஃபார்வேர்டு. 1 கிராஸ். 5 3 4. இது வந்து முக்கோணம். மூணாவது காலமான. புரியுதா? காலை ஸ்ட்ரைட்டாக வை. இப்போ வந்து ஸ்கொயர் வந்து காலை வந்து ஸ்கொயரில் வைக்கணும். ஸ்ட்ரைட்டாக நேராக வைக்கணும். செய்யலாமா? ரெடியா? 1 2 ஸ்ட்ரைட்டாக. 3 4 1 2 3
4 1 2 3 4 வெரி குட். இப்போ இந்த சுத்து வந்து உங்களுக்கு 4 கால் மணம் போட்டாச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்கு 4 கால் மணம் திரும்ப திரும்ப பண்ணணும். திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்த கால் மனம் தான் முக்கியம். புரியுதா இல்லையா? இப்போ நில்லுங்க, வண்டி நில்லுங்க. இப்போதான் என்ன பண்ணலாம்? முன்னுடான் பின்னுடான் செய்யணும். ரெடியா? செய்யலாமா? முன்னுடான் 1 நிற்கணும் கரெக்டா. கம்ப பிடிச்சி நில்லு. எப்பெல்லாம் நிக்கிறோமோ அப்பெல்லாம் கம்ப பிடிச்சிடணும். பின்னுடான். இது ஒரு நல்ல வார்ம் அப். எங்க பேரு நம்ம உடம்ப நம்ம லகுவா தூக்கி பழகிறோம். நம்ம உடம்ப நம்ம லகுவா தூக்கி பழகணும். வெயிட் கொடுக்காம, இந்த நீக்கு வலி கொடுக்காம செய்யணும். புரியுதா? லாபகமா செய்யணும். ரெடியா? ரெடியா? நல்ல ஸ்டைலா செய்யலாமா? ரெடியா? நேரம் இல்லை. முன்னுடான் 1 பின்னுடான் 2. கம்பு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ராஜாராம வா. கம்பு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஏய், கம்பு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். நேரம். முன்னுடான் 1 பின்னுடான். அது முன்னுடான் பின்னுடான் வந்து ஒரு ஸ்டைலா செய்யணும். அந்த அந்த முன்னுடான் பின்னுடான் வந்து அது ஒரு அழகா இருக்கும். பாருங்க, அது உடம்பு வந்து நல்லா அழகா தூக்கி செய்யணும். நம்ம நிற்கிறோம் அப்படின்னா கவனிங்க. இப்போ 2 கால் நல்லா அழகா. அதே மாதிரி 1 அது அந்த மூவ் பண்ணும்போது அப்படி அந்த ஸ்டைல் வரணும். அப்போதான் அந்த எம்ஜிஆர் ஸ்டைல்லாம் வரும். அந்த பழைய ஸ்டைல்லாம் வரும். செய்யலாமா? சும்மா ஸ்டைலா அப்படி எடுத்து பாருங்க. அந்த கம்பை நபர் அப்படி எடுத்து பாருங்க. அந்த அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஃபேஸு, அந்த தலை எல்லாத்தையும் நல்லா அழகாக செஞ்சு பாருங்க. ரெடியா? ஒரு ஸ்டைலாக செய்யுங்க. 1 முன்னுடான். எவர் ஓங்கி கம்பை தரையில் அடிக்கக்கூடாது. நேரம் இப்படி நிற்கணும். இப்படி நிற்கணும். பின்னுடான். வெரி குட். இன்னொரு முறை. முன்னுடான் பின்னுடான். ரைட். இப்போ வெளியந்தர் தெரியுதா? வெளியந்தர் புரியுதா? செஞ்சு காட்டுவா. புரியுதா? செஞ்சு காட்டுவா. ரைட். நேரம் இல்லை. ஒத்துக்கு மேலே ஒருத்தங்க அடிச்சுக்க போறீங்க. ரெடியா? ரெடியா? வெளியந்தர் உள்ளந்தர். வர மாட்டேங்க. நெல்லு. ரெடியா? பாரு, ரொம்ப ஈஸி தான். இந்த வெளியந்தர் வந்து மேல் வாரல், உள்ளந்தர் வந்து கீழ் வாரல். இந்த மேல் வாரல் கீழ் வாரல் வந்து இருக்குது. புரியுதா உங்களுக்கு? பாடத்துல நில்லுங்க பார்ப்போம். இப்போ உங்களுக்கு அந்த 16 சுத்து தெரிஞ்சதுனால தான் இப்போ நான் வெளியந்தருக்கு எந்த சுத்து சுற்றணும், உள்ளந்தருக்கு எந்த சுத்துன்னு சொல்ல முடியுது. புரியுதா? இந்த தமிழ்நாட்டில் ஒரு சுத்து வச்சிருப்பாங்க, பேர் தெரியல. இந்த வெளி சுத்து. இது வெளி சுத்து, இது உள் சுத்து. புரியுதா? இது ரெண்டுமே என்ன சுத்து? ரெண்டுமே வெளி தான். உடம்பு வெளி தான் சுற்றி கிடக்குது. புரியுதா? அதெல்லாம் சும்மா அந்த மாணவர்களை ஏமாற்றி போய் தூண்டுது. ஒரு சுத்துக்கு ஒரு பேர் இருக்குது, ஒரு சொல் இருக்குது. அந்த சொல் மூலியமா தான் அந்த கலையை செய்யணும். சும்மாத்துல இதான் வெளி தான். இது என்னது? இது என்னது? உள்ளே வெளியா? இது உள்ள. இது என்னது? வெளியே. இது என்னது? இந்த சுத்து எங்க சுத்துது? இந்த சுத்து எங்க சுத்துது? இதுல என்ன இருக்குது? வெளி சுத்து உள் சுத்து எங்க இருக்குது? வாரல் இல் அப்படின்னா அடித்தல். எங்க அடிப்போம்? கரெக்டா இந்த விளவில் அடிப்போம். பாரு, இங்க அடிப்போம். செவி குத்தி வரும்போது அடிப்பான். கடைசியில் இவன் எல்லாத்தையும் கட்டுறான் அப்படின்னு இந்த விரல் அடிப்போம். விரல் அடிக்கத்தான் சூட்சுமம். கரெக்டா விரல அந்த காலத்துல எங்க அடிப்பாங்கன்னா மேல அடிக்க மாட்டாங்க. கரெக்டா அந்த விரல் அடிப்பாங்க. பட்டார்னு விரல் அடிச்சதான் கம்பை பட்டுன்னு கீழே போடுவோம். புரியுதா? என்ன சண்டை செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. நேரம் இல்லை. ரெடியா? வெளியந்தர் 1 உள்ளந்தர் 2. கூட எருமா செப்பல் விடு. நெல்லு. வெளியந்தர். இதுல 2 அடி இருக்குது. வெளியந்தர்ல 2 அடி இருக்குது. உள்ளந்திருப்பு. வெளியந்தர் 1 2. இந்த 2 அடி நீங்க செய்யணும். இந்த 2 அடியை கட்டவே முடியாது. இந்த 2 அடி என்ன பண்ண முடியாது? கட்டவே முடியாது. இது எதுவுமே நான் கொடுத்துருவான். புரியுதா? கொடுத்துருவான். இது எதுவுமே கையில் அடிப்போம். ஆனா நான் மண்டையில தான் காட்டுவோம் அந்த அடியை. ஆனா நான் கையில தான் அடிப்போம். அவர் எப்படி கட்டினாலும் நான் கையில் அடிப்போம். கட்டியா? அடியோ அடிதான். இப்போ கவனி பாருங்க. சும்மா டெக்னிக் தான். எதுக்காக நம்ம செய்யணும் தெரியணும்ல. இப்போ நான் என்ன பண்றேன்? கம்பா விட்டு நான் கொடுத்துட்டேன். இப்போ பாரு, நான் என்ன பண்ணேன்? இங்க பாரு, ஓய்ங்க அங்கே அடிக்கிறேன். விரல தான் அடிப்பேன். இப்போ நான் இந்த இடத்துல அடிப்பேன். நான் அடிக்கல. இப்போ நான் அடிச்சுக்காணும். அடிக்கிறேன்.
சரி பாரு இங்க வரும் 1 2 மூணு கையில் புரியுதா? விரல தான் தொடணும். நீங்க செய்யற ஒண்ணுக்குன்னு அருமையான சண்டை இருக்குது. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க அடிப்படையை நல்லா தெரிஞ்சுனீங்கன்னா ஈஸியா எதிரி அடிக்கலாம். நான் அழகா சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு, எங்கெங்க அடிக்கணும் எங்கெங்க அடிக்கூடாது. அந்த அடி அடிச்சா எப்படி கட்டணும், அதுதான் அந்த 2வது காலமானம் நம்ம சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கு? 2வது காலமானம் அந்த போட்டு அடி வேபார் 1 2வது இந்த கையில் அடி அடி வேபார். இதுதான் 2வது காலம். நான் இறங்கிட்டேன் சொரு கல்ல 1 இன்னொன்னு வேபார் 2. அதுக்கு தான் அந்த சொரு கல்ல நான் இறங்கிட்டேன். அவர் என்ன பண்ணாரு, இறங்காம வந்தாரு வாங்கினாரு. நம்ம என்ன பண்ணணும், அந்த காலமானத்துல எதிரோட நிலை தெரிஞ்சு இறங்கிக்கணும். அப்புறம் திரும்ப நம்ம அடிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் அடி அந்த போட்டு 1 2 திரும்ப 1 2 திரும்ப திரும்ப பண்ணோம். திரும்ப அடி 1 2 கட்டணும். எப்படி அடிச்சாலும் கட்டணும், எப்படி அடிச்சாலும் நம்மளை பாதுகாக்கணும். அதுதான் நம்ம அந்த சுத்தி சொல்லித்தரோம். சுத்தி எதுவும் சொல்லித்தரோம், இந்த கீழ் வாரல் மேல் வாரல் தலைவெட்டு எல்லாமே நம்ம சண்டைக்கு தான். முதல்ல உடம்பு பாதுகாத்துக்கிறோம், அப்புறம் சண்டையை பாதுகாத்துறோம். அதுதான் இந்த கேம்ப். நேரம் இல்ல, ரெடியா ரெடியா முன்னுடான், கவனத்தை இங்க வைக்கணும். பின்னுடான், ஏய் நித்ரா பாடுன்னு சொல்றான். அவன் யாரா அவன்? பூபாட்ட பூசி சொல்றான். வெளியே வந்தார், உள்ள வந்தார். ரைட், வெரி குட். உங்களுக்கு வந்து 5 நிமிஷம் ரெஸ்ட், 5 மினிட்ஸ் தான் ரெஸ்ட். அடுத்து ஒண்டி படம் ஓடு ஓடு. இதுல யார் யார் போட்டோ எடுக்கல? பிரகாஷ் சக்திமாறன், பிரகாஷ் சக்திமாறன் அறிவிக்கப்பட்டது.